சீமானுடைய பார்வை ராஜீவ்காந்தி தவறு செய்தார் என்றால் ராஜீவ்காந்தியுடைய பிள்ளை எப்படி தவறு செய்ய முடியும்? ரெண்டு நிலைப்பாடு வேறு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஈழ விஷயத்துல அவர் நிறைய விஷயங்களை படித்து கொண்டார். தன் தந்தையார் தவறு செய்ததை உணர்ந்து கொண்டார். அப்ப தமிழீழ தாயகத்திற்கான விடுதலையை ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வறுமையானால், தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சரானால் தமிழீழ தாயக கனவுகள் மிகப்பெரிய அளவில் பேசப்படும். அன்னைக்கு விஜய் பக்கம் அண்ணன் திருமாவளவன் போயிடுவாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கேட்டதை போல நீலாங்கரை பகுதிகளில் ரெண்டு தலைவர்கள் இருக்கிறாங்க, அதனால் அடிக்கடி சந்தித்து பேசுவாங்க. அப்படி பார்த்தா போயஸ் கார்டனில் விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ச்சுனா இங்கே தான் இருக்கிறாரு. அதுக்காக அதிமுகவோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அர்த்தமா? அப்படியல்ல. கொள்கை சித்தாந்தங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் அரசியல் மாற்றங்கள் நடக்கும். அது காலத்திற்கு ஏற்றார் போல தேவைகளை மாற்றிக்கொள்வது அரசியல் இயக்கங்களினுடைய பண்புகள். அந்த வகையில் விஜய் அவர்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத சக்தியாக 2026 வருவார் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த உண்மையை விரைவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.